பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. என்ன என் வாழ்க்கையிலே வேலை போயிடுச்சு, மற்ற காரியங்களை இழந்து போயிட்டேன், எல்லாவற்றையும் இழந்து ஒரு நிராயுத பாணியா இருக்கிறேனே என்று கவலையோடு இருக்கிறீர்களா சகோதரர்களே? அதற்கு நம் அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களுக்கு தருகின்ற இறைவார்த்தை ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 13வது வசனம். உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இன்னைக்கு இங்க நம்ம தியானிக்கும் பொழுது பார்வோனுடைய பான பத்திரக்காரன் அவருக்கு குற்றம் செய்தார் என்று சொல்லி அவனை சிறையிலே வைத்திருக்கிறார்கள். அங்கே சிறையிலே இருக்கும் பொழுது தலையாரிகளின் அதிபதி அவனை யோசேப்பினிடத்தில் ஒப்படைக்கின்றார்கள். அவன் இவ்வாறு அநேக நாட்கள் சிறையில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் இந்த பானபத்திரக்காரனுக்கு ஒரு கனவு வருகின்றது. அதிலே பார்க்கும் பொழுது அங்கே ஒரு திராட்சை செடி இருக்கின்றது, அதிலே 3 கொடிகள் இருக்கின்றது, அதில் பூக்கள், கனிகள், காய்கள் இருக்கிறது என்று சொல்கின்றான். யோசேப்பு இதன் அர்த்தத்தை சொல்லும் பொழுது அந்த 3 கொடிகள் என்பது 3 நாட்களாம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் மீண்டும் உன் தலையை உயர்த்தி உன் ஸ்தானத்தில் வைப்பார் என்று சொல்கின்றார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது திராட்சை செடி என்று வரும் பொழுது இன்னொரு வசனம் நமக்கு ஞாபகம் வருகிறது. யோவான் 15:5 நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள், நீங்கள் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். இப்பொழுது நாம் செய்திக்குள்ளே வரும் பொழுது அதன்படியே 3ஆம் நாளிலே பார்வோனுடைய பிறந்த நாளாய் இருக்கின்றது. அந்த பார்வோன் மீண்டும் பானபத்திரக்காரனை தன்னுடைய ஸ்தானத்திலே அவனை வைத்து மீண்டும் அவனுக்கு அந்த உத்தியோகத்தை கொடுத்து அவன் தலையை உயர்த்துகின்றான். அதுபோல இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், மகனே மகளே, நீ இழந்து போன வேலை, மற்ற காரியங்கள், மற்ற எதாக இருந்தாலும் நான் உன் தலையை உயர்த்தி மீண்டும் அங்கே உன்னை அமர பண்ணுவேன் என்று சொல்கின்றார். நீ எந்த இடத்திலே வெட்கப்பட்டு அவமானப்பட்டு வந்தாயோ அதே இடத்திலே உன்னை கம்பீரமாக உட்கார வைக்க நம் இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சகோதரர்களே, அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் யோவான் 15:5 நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். அது போல நீங்கள் இயேசு என்ற வார்த்தையோடு, இந்த இறை வார்த்தையோடு இணைந்திருக்கும் பொழுது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக மாறுவீர்கள். அந்த இயேசுவை உங்கள் குல தெய்வமாக கொண்டு உங்கள் உள்ளத்திலே முழு முதல் கடவுளாக இயேசுவை நீங்கள் வணங்கும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் இழந்த அனைத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். சகோதரர்களே, இப்பொழுது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டும் நீர் கொடுத்து அவர்கள் தலையை உயர்த்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எந்த இடத்திலே வெட்கப்பட்டு அவமானப்பட்டு இருந்தார்களோ அந்த இடத்திலே